ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம எண்ணும் எழுத்தும் 5th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் ஒர்க் புக்கோட 3rd டேர்ம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் லெசன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம என்னன்னு பார்க்கலாம் வாங்க. கோட்டைகளும் அரண்மனைகளும் அதான் இன்னைக்கு முதல் பாடம். ஸோ இதுல இருந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ், ஃபில்லப்ஸ் இதெல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம வரிசையா பார்த்துக்கிட்டே வரலாம். சரிங்களா? இப்ப வந்து பயிற்சி எண் 1.1 படிப்பெண் எழுதுவேன்ல முதல் கேள்வி என்னன்னு பார்க்கலாம் வாங்க. முதல் கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க? விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்ட கோட்டை வேலூர் கோட்டை. சரிங்களா? ஓகேங்க, நான் பாருங்க எழுதியிருக்கேன், அதே மாதிரி டிக் பண்ணிருக்கேன், ரெண்டுமே பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, இப்ப அடுத்தது இரண்டாவது கேள்வி பாருங்க. வேலூர் கோட்டை மீது படையெடுப்பவர்கள் டேஷ் கண்டு அஞ்சினர். அகலமான மற்றும் ஆழமான அகழி. சரிங்களா? இதுதான் இங்க வந்து ஆன்சரா இங்க எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே, அடுத்தது மூன்றாவது கேள்வி பாருங்க. வேலூர் கோட்டை ராணுவ கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. ஓகேங்களா? இங்க டிக் பண்ணிக்கணும், எழுதிக்கணும். இங்க வந்து எழுதாம விட்டுருக்கு, ஆனா நீங்க எழுதிருங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது நாலாவது கேள்வி. வேலூர் கோட்டையில் ஆங்கிலேயர்கள் திப்பு சுல்தானின் குடும்பத்தினரை சிறை வைத்தனர். ஓகேங்களா? அடுத்தது ஐந்தாவது கேள்வி பாருங்க. வேலூர் கோட்டையில் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான முதல் கிளர்ச்சி நடைபெற்றது. சரிங்களா குட்டீஸ்? ஓகே, இப்ப அடுத்தது 1.2 பயிற்சி எண் 1.2 நண்பர்கள் செல்லும் கோட்டையை கண்டுபிடித்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து குணா, ராணி, கலா, விமல் இவங்க 4 பேர் சேர்ந்து என்ன பண்றாங்களாம், இந்த மாதிரி கோட்டையை கண்டுபிடிச்சு போறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்றாங்க. நீங்க வந்து குணா சென்ற கோட்டையின் பெயர் திண்டுக்கல் கோட்டை. அதாவது இந்த கோடு எங்க போய் நிக்குதோ அந்த கோட்டைக்கு நம்ம வந்து இந்த பேர் எழுதணும். சரிங்களா? அதே மாதிரி எந்த கோட்டைக்கு விமல் சென்றான், இங்க பாருங்க இந்த கோடு வந்து நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இந்த கோடை நீங்க வளைச்சு இது மாதிரி கொண்டு வரணும். சோ அப்ப இந்த கோடு போய் எங்க நிக்குதோ அதுதான் இங்க. சரிங்களா? அந்த ஆன்சரை இங்க எழுதணும். ஓகே, இப்ப அடுத்தது ராணி சென்ற கோட்டையின் பெயர் தரங்கம்பாடி. கலா சென்ற கோட்டை எது? செஞ்சிக்கோட்டை. இப்ப இந்த முதல்ல இந்த 4 கேள்விக்கான இந்த பதில எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த கோடுகளை நீங்க இணைச்சிருங்க. கோடுகளை இணைக்கும் போது கலர் கலரா கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்படி ஒரே கலர் கொடுக்க வேண்டாம், 4 கலரை தனித்தனியா கொடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது வித்தியாசப்படுத்தி பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா குட்டீஸ்? ஓகே, இப்ப நம்ம அடுத்தது பார்க்கலாம். இப்ப நீங்க இந்த கேள்விக்கான பதில்கள்லாம் கரெக்டா பொறுமையா என்ன பண்ணுங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம கரெக்டா எழுதிக்கோங்க. சரிங்களா குட்டீஸ்? ஓகே, இப்ப அடுத்தது படத்தையும் சிறப்பையும் பொறுத்துக்க பயிற்சி 1.3. இப்ப இந்த படத்துல இருக்கக்கூடிய என்ன சிறப்பு வந்து இருக்கோ அதுக்கு நேரா நம்ம இந்த கோடுகளை இணைக்கணும். முதல் படத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த படத்துக்கான சரியான வாசகம் இங்க என்ன இருக்கு பாருங்க, கனரக பீரங்கிகளை தாங்கும் கோட்டை. ஓகேங்களா? அடுத்தது 2வது படத்துக்கு 3 மலை குன்றுகளின் மேலே கட்டப்பட்டுள்ள கோட்டை. அடுத்தது ராணுவ கட்டடக்கலை. சரிங்களா? அடுத்தது 4வது பாருங்க, வங்காள விரிகுடாவின் கரையில் அமைந்துள்ள கோட்டை. ஓகேங்களா குட்டீஸ்? இப்ப 4 இதே மாதிரி இணைச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்ப அடுத்தது பயிற்சி எண் 1.4 படத்தை பார்த்து விடையளிக்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை பத்தி என்னன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் அதாவது இந்த கோட்டையினுடைய பெயர் என்ன? இந்த கோட்டையினுடைய பெயர் வேலூர் கோட்டை. இது எங்க இருக்கு? வேலூர்ல இருக்கு. இதை பற்றிய சிறப்பு அம்சங்கள் என்னென்ன? இது 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்டது. இக்கோட்டையை சுற்றி ஆழமான மற்றும் அகலமான அகழி உள்ளது. 1806 ஆங்கிலேயர்களுக்கு எதிரான முதல் கிளர்ச்சி இங்குதான் நடைபெற்றது. ஓகேங்களா குட்டீஸ்? இதை கரெக்டா பார்த்து என்ன பண்ணுங்க, பொறுமையா உங்களுடைய ஒர்க் புக்ல எழுதிக்கோங்க. சரிங்களா குட்டீஸ்? ஓகே, இப்ப என்ன பண்ணுங்கன்னா இந்த பொறுமையா நீங்க கொஸ்டின் அந்த ஆன்சர்ஸ் இது எல்லாத்தையும் வரிசையா நீங்க பொறுமையா பார்த்து எழுதிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப ஹெல்ப்பா இருக்குன்னா நீங்க வந்து நம்மளுடைய டெக்ஸ்ட் புக் கைட் சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்மளுடைய வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நம்மளுடைய டெக்ஸ்ட் புக் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி. சரிங்களா? ஓகே, இப்ப நம்ம அடுத்த பயிற்சியை பார்க்கலாமா? ஓகே, இப்ப அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பயிற்சி எண் 1.5 படிப்பெண் எழுதுவேன்ல கொடுத்துருக்காங்க கேள்வி பதில், அதாவது ஃபில்லப்ஸ், சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம அதை பார்க்கலாம். முதல் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க? மதுரையில் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட அரண்மனையின் பெயர் என்ன? திருமலை நாயக்கர் அரண்மனை. ஓகேங்களா? சரி, இப்ப அடுத்தது திருமலை நாயக்கர் அரண்மனை யாரால் கட்டப்பட்டது? நாயக்கர் அரச மரபால். இங்க வந்து எழுதவும் செஞ்சுக்கணும், அதே மாதிரி என்ன பண்ணணும், டிக்கும் கொடுத்துக்கணும். அடுத்தது திருமலை நாயக்கர் அரண்மனை தொல்பொருள் அருங்காட்சியகத்தை கொண்டுள்ளது. சரிங்களா? ஓகே, அடுத்தது திருமலை நாயக்கர் அரண்மனையின் சிறப்பம்சம் எது?
திருமலை நாயக்கர் அரண்மனையுடைய சிறப்பம்சம் மாபெரும் தூண்கள். ஓகேங்களா? அடுத்தது திருமலை நாயக்கர் அரண்மனையில் உள்ள முக்கிய இடங்களை எழுதுக. ஸ்வர்க விலாசம், ரங்க விலாசம். ஓகேங்களா குட்டீஸ்? சரி, இப்ப என்ன பண்ணுங்க, இதை பொறுமையா பார்த்து எழுதுங்க. அடுத்த பயிற்சியை நம்மளும் பார்க்கலாம். பயிற்சி எண் 1.6 அரண்மனைகளுடன் தொடர்புடைய ஆட்சியாளர்களின் பெயர்களை பொறுத்துக. சரிங்களா? அப்ப யார் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்களோ அவங்களோட இந்த பெயர்களோட இந்த அரண்மனையை பொருத்த சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து திருமலை நாயக்கர் அதாவது திருமலை நாயக்கர் மஹாலுக்கு வந்து என்ன பண்ணணும், இந்த நடுவுல இருக்கிற படத்தோட இணைக்கணும். தஞ்சாவூர் நாயக்கருக்கு வந்து என்ன பண்ணணும், இந்த கடைசியா இருக்கிற படத்தோட இணைங்க. அடுத்தது திருவாங்கூர் ஆட்சியாளருக்கு வந்து முதல் படத்தோட இணைங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது பயிற்சி எண் 1.7 கோட்டைகள் அரண்மனைகள் தொடர்புடைய சிறப்புகளை கண்டறிந்து சரியானதை குறியீடு செய்க, தவறானதை தவறு என்று குறியீடு செய்க. சரிங்களா? இப்ப கோட்டை அரண்மனை இங்க கீழே கொடுத்துட்டாங்க பாருங்க. திருமலை நாயக்கர் அரண்மனை இது. கீழே இருக்கிறது என்னது, செஞ்சிக்கோட்டை. சரியா? இதனுடைய சரியான விஷயம் என்ன இருக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம சரின்னு கொடுக்கணும், தவறுனா தவறுன்னு கொடுத்துடணும். ஓகேங்களா? இப்ப வந்து திருமலை நாயக்கர் அரண்மனை வந்து கேரள கட்டடையை சார்ந்தது இல்ல, அதனால தவறு. இது மதுரை மாவட்டத்துலதான் இருக்கு, சரி. இதுல மாபெரும் தூண்கள் இருக்கு, சரி. இது விழுப்புரம் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது சரிங்களா? இல்ல, இது எங்க இருக்கு, இது வந்து மதுரையில இருக்கு, இது வந்து செஞ்சிக்கோட்டைக்கு. ஓகேங்களா? இது வந்து செஞ்சிக்கோட்டை தான் விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கு. டேனிஷ் கோட்டை அப்படிங்கிறது இது தவறானது. இது வந்து ஆனைக்குளம் பகுதியில தான் இருக்கு அப்படிங்கிறது சரி. சரிங்களா? ஓகே. இப்ப நம்ம அடுத்தது 1.8 நாணய உருவாக்குவேன்ல வந்து என்ன கொடுத்திருக்காங்க, உனக்கு பிடித்தமான கோட்டையை வரைந்து வண்ணம் தீட்டி மகிழ சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எந்த கோட்டையை மேல பார்த்ததுல பிடிச்சிருக்கோ அதை இங்க வரைஞ்சிட்டு அதுக்கு நீங்க கலர் பண்ணுங்க. சரிங்களா குட்டீஸ்? ஓகே. இப்ப நம்ம அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதுல இருந்து வளரறி மதிப்பீடு, கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ், அதாவது சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் மாதிரி மறுபடியும் கேட்கறாங்க. நம்ம அதை பார்க்கலாம். கனரக பீரங்கிகளை தாங்கும் வகையில் இரட்டை சுவர்களால் கட்டப்பட்டுள்ள கோட்டை திண்டுக்கல் கோட்டை. ஓகேங்களா? இந்த மாதிரி கனரக பீரங்கி அந்த மாதிரிலாம் வந்தாலே என்னது, திண்டுக்கல் கோட்டை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு இது வந்து என்னது, பலமான கோட்டை. சரிங்களா? இந்த மாதிரி பீரங்கியில இருந்து சுட்டாலே என்ன ஆகும், அது வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த சுவர்கள் வந்து அமைச்சிருக்காங்க. அதனாலதான் அந்த கனரக பீரங்கிகளை தாங்கும் வகையில் இரட்டை சுவர்களால் கட்டப்பட்டுள்ள கோட்டை. அந்த கோட்டையினுடைய சிறப்பு இது. ஓகேங்களா? அப்ப இது கேள்வி எல்லாம் கேட்டாங்கன்னா திண்டுக்கல் கோட்டை அப்படிங்கறத ஞாபகம் வச்சு எழுதணும். ஓகே. அடுத்தது 2வது கேள்வி பாருங்க. பிரகாஷ் விடுமுறை நாளில் மதுரையில் உள்ள ஒரு அரண்மனைக்கு தாத்தா பாட்டியுடன் சென்றான். அங்கு மாபெரும் தூண்களின் அருகில் நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டான். ஓகேங்களா? அவன் சென்று வந்த அரண்மனையின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னன்னு சொல்லணும், உடனே என்ன பண்ணணும், திருமலை நாயக்கர் அரண்மனைன்னு டிக் பண்ணிடணும். ஏன்னா மாபெரும் தூண்கள்னு வந்தாலே என்னது, திருமலை நாயக்கர் அரண்மனை. ஓகேங்களா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மாதிரி சின்ன சின்ன ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வச்சு இங்க எழுத ஆரம்பிச்சுக்கணும். ஓகே. அடுத்தது 3வது கேள்வி பார்க்கலாம். வாணி புகைப்பட கண்காட்சிக்கு சென்று பல்வேறு கோட்டைகளின் படங்களை பார்வையிட்டாள். ஒரு கோட்டையின் புகைப்படத்தில் திருமண மண்டபம், கோவில்கள், ஆனைக்குளம் மற்றும் கண்காணிப்பு கோபுரம் ஆகியவற்றை ஆர்வத்துடன் பார்த்தாள். அவள் பார்த்து ரசித்த கோட்டை எதுவாக இருக்கும்? செஞ்சிக்கோட்டை. ஓகேங்களா? இங்க பாருங்க, இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆனைக்குளம், கோவில்கள், திருமண மண்டபம். இதெல்லாம் அதுல நம்ம கவனிக்கவே இல்லை. ஆமா தானே, அதுல வந்து பெரிய தூண்கள் தான் நம்ம கவனிச்சோம். திருமலை நாயக்கர் மஹால்ல எல்லாம் நம்ம திருமண மண்டபம்லாம் நம்ம கவனிக்கல. அப்ப வந்து எது கொடுத்துருக்காங்க பாருங்க, கண்காணிப்பு கோபுரம், ஆனைக்குளம், இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 வார்த்தையும் வந்ததுனாலே அது என்னது, செஞ்சிக்கோட்டை அப்படின்னு ஞாபகம் வச்சு டிக் பண்ணிருங்க. சரிங்களா? ஏன்னா எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. திண்டுக்கல் கோட்டையா தரங்கம்பாடி கோட்டையா, என்ன ஆன்சர் வரும்னு தெரியலையான்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த இதோட சேர்த்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கணும். அப்பதான் நீங்க ஆன்சர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். புரிஞ்சுதுங்களா குட்டீஸ்? ஓகே. இப்ப அடுத்த கேள்விக்கு பதில் பார்க்கலாம். இங்க பாருங்க, கல்குளம் அரண்மனை என்று அழைக்கப்படும் அரண்மனை பத்மநாபபுரம் அரண்மனை. கல்குளம் அப்படின்னாலே என்னது, பத்மநாபபுரம் அரண்மனை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? கல்குளம்னாலே வந்து பத்மநாபபுரம் அரண்மனை. ஓகேங்களா? ஏன்னா பொறுத்துகள் எல்லாம் கேட்டிருக்காங்க, அப்ப நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்க. சரிங்களா? அதுக்குதான் இப்ப சொல்றேன். ஓகே. இப்ப அடுத்தது பாருங்க, திண்டுக்கல் கோட்டையை பராமரிக்கும் நிறுவனம் எது? இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனம். ஓகேங்களா? சரி, இப்ப நம்ம அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது வந்து பத்தியை படிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி வினாக்களுக்கு விடையளிக்க சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப இதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் ஆயுத எழுத்து போல் அமைந்துள்ள கோட்டையின் பெயர் செஞ்சிக்கோட்டை. ஓகேங்களா? ஆயுத எழுத்து மாதிரி இருக்கிறது தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஆயுத எழுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா விழுப்புரம் மாவட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2ல ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப ஆயுத எழுத்துன்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், ஏன்னா அக்குன்னு முடியும் இல்லையா, நம்ம அக்காய்க்கு எழுதும் போது அந்த மாதிரி ஷேப்ல தான் இந்த கோட்டை இருக்குங்கிறத சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணுங்க, ஆயுத எழுத்து போல்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அது செஞ்சிக்கோட்டைக்கு தான் வரும்னு ஞாபகம் வச்சு எழுதிடலாம்.
சரிங்களா குட்டீஸ்? ஓகே, இப்ப அடுத்தது 7வது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. சிப்பாய் கழகம் எந்த கோட்டையில் நடைபெற்றது? சிப்பாய் கழகம் அப்படின்னாலே அது அந்த இடத்துல ஒரு ஃபைட் தான் நடந்திருக்கு. சரிங்களா? ஒரு சண்டை நடந்திருக்கு. அப்ப சண்டை நடந்தது எங்க நடந்ததுன்னு தான் கேட்கிறாங்க. அப்ப சிப்பாய் கழகம் அப்படின்னாலே என்னது? வேலூர் கோட்டை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மத்ததெல்லாம் ஞாபகமே வச்சுக்க தேவையில்லை. சிப்பாய் கழகம்னா வேலூர் கோட்டை, அவ்வளவுதான். அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். மீதி எல்லாம் படிக்கவே வேண்டாம். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்ப அடுத்தது பாருங்க. 8வது கேள்வி. புனித ஜார்ஜ் கோட்டையின் சுவர்கள் எதனால் கட்டப்பட்டன? புனித ஜார்ஜ் கோட்டையின் சுவர்கள் மண்ணால் கட்டப்பட்டது. சரிங்களா? அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். புனித ஜார்ஜ் கோட்டை மண்ணால் கட்டப்பட்டது அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள கோட்டையின் பெயர் தரங்கம்பாடி. மயிலாடுதுறை தரங்கம்பாடி அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இவ்வளவு பெருசையும் படிச்சு ஞாபகம் வச்சுக்கணும்னு இல்ல. மயிலாடுதுறைனா தரங்கம்பாடி, புனித ஜார்ஜ் கோட்டைனா மண்ணுல தான் கட்டப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி சின்னதா ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்ப அடுத்தது, சர் பிரான்சிஸ் டே அவர்களால் கட்டப்பட்ட கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை. பாருங்க, இதுவும் கிறிஸ்டின் நேம் தான் வருது, இதுலயும் கிறிஸ்டின் நேம் தான் வருது. அப்ப ரெண்டுத்தையும் என்ன பண்ணுங்க, ஞாபகம் வச்சுக்கலாம். சர் பிரான்சிஸ் டே அப்படிங்கிறது என்னது? ஒரு கிறிஸ்துவ பெயர். அதே மாதிரி புனித ஜார்ஜ் கோட்டைங்கிறது என்னது? ஒரு கிறிஸ்துவ பெயர். அப்ப இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் பாருங்க இதுல வரல. அதனால இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். புரிஞ்சுது? ஏன்னா இப்ப ஈஸியா என்ன பண்ணலாம், நீங்க டிக் பண்ணிக்கலாம். அதுக்குதான் மார்க் வாங்குறது ஈஸி இதுல எல்லாம். புரியுதா? சரி, இப்ப அடுத்தது இதுல ஷேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன பண்ணுங்க, நான் இப்ப ஷேட் பண்ணிருக்கேன்ல, இதை பார்த்து இதே மாதிரி ஷேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்ப நம்ம அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது மாதத்தேர்வு. மாதத்தேர்வுல என்ன கொடுத்துருக்காங்க, கேள்வி பதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்ட கோட்டை வேலூர் கோட்டை. இதுக்கு ஒரு சின்னதா எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, இங்கேயும் வீல ஸ்டார்ட் ஆகுது, இங்கேயும் வே. ஓகேங்களா? இப்ப இங்கிலீஷ்ல எழுதினு வச்சுக்கோங்க, வேலூர் விஜயநகரம் ரெண்டுமே வீல தான் ஸ்டார்ட் ஆகும். அப்ப என்ன பண்ணுங்க, இதை ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்க. விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்டது வேலூர் கோட்டை. ஓகேங்களா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்ப அடுத்தது நான் ஏற்கனவே சொன்னதுதான், கனரக பீரங்கிகளை தாங்கும் தன்மை கொண்ட கோட்டைன்னா என்னது? உடனே சொல்லணும், திண்டுக்கல் கோட்டை தான். ஆமா தானே? நாம படிச்சோம் தானே? ஓகே, அடுத்தது விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள கோட்டையின் பெயர் செஞ்சிக்கோட்டை. சரிங்களா? நம்ம பார்த்தோம் தானே? ஆமா. அடுத்தது 4வது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. மதுரையின் வானகரில் அமைந்துள்ள மாபெரும் தூண்கள். இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன். ஆமா தானே? மாபெரும் தூண்கள்னால என்னது? திருமலை நாயக்கர் அரண்மனை. ஆமா தானே குட்டீஸ்? ஓகே, இப்ப பாருங்க அடுத்தது, கேரள கட்டடக்கலையுடன் தொடர்புடைய அரண்மனை எது அப்படின்னு கேக்குறாங்க. கேரள கட்டடக்கலையுடன் தொடர்புடைய அரண்மனை பத்மநாபபுரம் அரண்மனை. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப நம்ம அடுத்தது பார்க்கலாம். இப்ப அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, 2வது பாடம் வேளாண்மை. இதை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா குட்டீஸ்? இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்த்து நீங்க நிறைய புதுசா கத்துட்டு இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். மேலும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க இன்னும் நம்ம டெக்ஸ்ட் புக் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்களும் பார்த்து வரக்கூடிய அனைத்து பாடங்களையும் கத்துக்க முடியும். அடுத்த வீடியோல இதே போல ஒரு பயிற்சி பாடத்தோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். டாடா, பாய் பாய். Take care.